வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் எப்படி நம்ம பிசில பண்ணோம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்கு, ஓபிஎஸ் ஸ்டுடியோ. நிறைய பெய்ட் சாஃப்ட்வேர் இருந்தாலும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஓபிஎஸ் ஸ்டுடியோ கூகுள் சர்ச் பண்ணுங்க. அதில் ஓப்பன் ப்ராட்காஸ்டர் சாஃப்ட்வேர் இருக்கும். அதோட நேம் நம்ம இப்போ விண்டோஸ் 10 64 பிட்ல இருக்கும். அதை டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. 72 MB தான் இருக்கு. இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், முழுக்கவே ஃப்ரீ தான். இப்போ இதுல ஆட்டோ கான்ஃபிகரேஷன் விசார்ட் இருக்கு. நம்ம எப்பவுமே ஆட்டோ கான்ஃபிகரேஷன்லயே போறது கொஞ்சம் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும் ஸ்டார்டிங்ல. வாங்க பார்க்கலாம். ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங் ரெக்கார்டிங் இஸ் செகண்டரி. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் எதுவும் பண்ண போறது இல்லை, ஃபியூச்சர்ல பண்ணலாம். ஆனா இப்போ வரைக்கும் ஸ்ட்ரீமிங் பண்ற ஐடியா இல்லை. ஆப்டிமைஸ் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங் தான் நம்மளோட ஆப்ஷனே. விர்ச்சுவல் கேமரா வேணும்னாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க உங்க ப்ரிஃபரபிளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். மோஸ்டா இது ஃப்ரேம்ஸ்லாம் 60 30 அந்த இன்பிட்வீன்ல இருக்கும். மோஸ்டா 60ல இருக்கும் ஃப்ரேம்ஸ். உங்களுக்கு வீடியோ ஷட்டர்லாம் நல்லா நல்லா கரெக்டாக வரும். எவ்வளோ டியூரேஷன் எம்எஸ் செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு ஃப்ரேம்ஸ் விழுதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது இந்த மாறும் சிஸ்டம் பொறுத்து. ஆனால் இதுக்கு தேவையில்லை. சரி, நெக்ஸ்ட் கொடுங்க. அப்ளை செட்டிங்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்ளை செட்டிங்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த சோர்ஸ் காலம்ல இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளே கேப்சர்ல நீங்க என்ன நேம் வேணா போட்டுக்கலாம். என்ன நேம்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் ரெக்கார்ட்ஸ்ன்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூவா கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே எல்லாம் கிளியரா காமிச்சிச்சு. ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வேற ஏதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. இது எங்க சேவ் ஆயிருக்குன்னா மை பிசில வீடியோஸ். ஸ்டார்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வேற ஏதாவது ஃபைல் வீடியோஸ்ல சேவ் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு உள்ள. அவ்வளவுதான் நண்பர்களே. இது ஒரு நல்ல ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது டிஃபால்ட்டா நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண கத்துக்கிட்டா போதும். அப்புறம் மேனுவலா நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன், விர்ச்சுவல் கேமரா ஆப்ஷன், அப்புறம் நிறைய கேமிங் ஆப்ஷன்லாம் இருக்கு. அது போக போக பார்க்கலாம். நன்றி.